வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான புள்ளி எடுத்த முடிவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் எல்லாம் எடுத்த முடிவை தாண்டி அதிமுகவில் பார்த்திங்கன்னா முக்கியமான புள்ளிகள் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. ஏன்னா செங்கோட்டையனாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும், எல்லாருமே எடுக்கிறாங்க. என்னென்னா ஒன்று, நம்ம பார்த்திங்கன்னா இப்படியே இருந்துட்டால் வேலைக்கு ஆகுது, நமக்கான பதவி வராது, நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக இறங்கி தீவிரமாக பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அனைவருமே அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. எல்லாருமே பண்ணுறாங்க. அப்போ கட்சி தலைமை என்னதாங்க பண்ணுது? தலைவர் பதவியில் இருக்கிறோம் என்னதான் பண்ணுறாரு அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வேற ஒரு நோக்கத்தில் இருக்காருப்பா. ஓகேங்களா, எனக்கு இப்படியே தலைமையாக இருந்தால் போதும், நான் பொதுச் செயலாளராக இருந்தாவே போதும், மற்றபடிக்கு எதிர்கட்சி தலைவராகவே இருந்துடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்துட்டாரா அப்படின்றது தெரியல. இதை தாண்டி அமைச்சர்களும் சரி, முக்கிய புள்ளிகளும் பார்த்திங்கன்னா நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தேர்தலை பார்க்கணும். ஒன்று முடிஞ்சிச்சு, அடுத்த வேலையை பார்க்கறத விட்டு முடிஞ்சதே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னுக்காக இந்த ஒரு தேர்தல் முடிவு வரட்டும். அது வராமலாம் போகாது. நம்ம அது அடுத்த வேலைக்கு இப்போயே நம்ம ஆரம்பித்தாதான் நம்ம கிட்டத்தில் பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் ஆதரவு கூடணும் அப்படின்றதுக்காக இப்போவே தலைமை மாற்றுறதோ இல்லை கட்சியின் பார்த்திங்கன்னா அடிப்படை வேலைகளை பார்த்திங்கன்னா திருத்தம் செய்யுதோ அப்படின்னு அந்த ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா இறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு சில புள்ளிகள் பார்த்திங்கன்னா எப்படி பன்னீர்செல்வம் கையில் அதிமுக தலைமை செல்ல போகிறது. அதனால் இப்போவே அவருக்கு சாதகமாக பார்த்திங்கன்னா நம்ம ஆதரவு கொடுக்கலாம், அவருக்கு ஆதரவு செயல்படலாம் அப்படின்னு ஒரு சில புள்ளிகள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் தெளிவிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மேலும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறப்போகிறார். அது ஒரு பக்கம் ஒரு உறுதிப்பட சொல்லக்கூடிய ஒரு தகவல். ஓகேங்களா, ராமநாதபுர தொகுதியில் கணிச்சமான வாக்கு, சமுதாய வாக்குகள், குறிப்பிட்ட வாக்குகள், பெரும்பாலான வாக்குகளை தன்வசப்படுத்தி மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வெற்றியை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக நின்று பாரதிய ஜனதாவுக்கு வெற்றியை பெற்று தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவருக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் என்பது பார்க்கப்படுகிறது. அது அதிமுகவில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அவருக்கான ஆதரவு என்பது பெருகி கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் கூடிய விரைவில் அவர் டெல்லிக்கு சென்று எம்பி ஆன பிறகு அதிமுகவின் தலைமை குற்று பலவிதமான பார்த்திங்கன்னா திருப்பு முனைகளை கட்சியில் ரீதியாக அவர் செய்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. அதன் பிறகு என்னவாக போகிறதுன்னா ஒட்டுமொத்தமான மாற்றங்கள் என்பது அதிமுக கட்சியில் கொண்டு வருவார். ஏன்னா சசிகலா அவர்களும் பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் ஆயிடுவார், டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் ஆயிடுவார். எடப்பாடிக்கு அவங்களா மனம் வைத்து பதவி கொடுத்தால் உண்டு, இல்லைன்னா அவர் கட்சியிலேருந்து தூக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதிமுகவின் தலைமை அவங்க எல்லாம் கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், செய்ய போவதில்லை அப்படின்னு என்னதான் இபிஎஸ் தரப்பு சொல்லியிருந்தாலும் பொறுத்திருந்து பாருங்கள் தெரியும். ஓகேங்களா, பொறுமை கடலும் பெரிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தரப்பு, சசிகலா தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைங்க நல்லா செட் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.